ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ஆனால் எப்பயும் போல் இல்லாமல் 1 வீக் வெரைட்டி ரைஸாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே தக்காளி சாதம், புளி சாதம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியுமே ஸ்கூல் கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே லஞ்ச் பாக்ஸ்னால் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்லிக் பன்னீர் ரைஸ் தான். இது வந்து பன்னீர் மட்டும் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டைம் இருந்தங்காட்டி அப்போ தான் ரெடி பண்ணேன். நிறையா வெரைட்டியில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அது இதுன்னு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் எதுவுமே ஆட் பண்ணலன்னா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக வந்ததுங்க இந்த வாட்டி. சின்ன சின்ன பீஸாக எப்பவும் போடுறத விட குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரைஸ்க்கு அது மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பன்னீர் எப்பவுமே நெய்யில் பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு. நம்ம எப்பவுமே மத்தியானம் கொடுத்து விட போகிறோம் அப்படின்னா ரொம்ப போட்டு மொறுன்னு ஆகிற மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அப்போதைக்கு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அந்த மேல் லேயர் மட்டும் ஹார்டான மாதிரி ஆயிரும். நல்லா லைட்டாக இது மாதிரி ஷார்ட்டே பண்ணாலே போதும். பன்னீர் மேலே கொஞ்சமாக பொடி உப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் பொடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி போட்டிருந்தேன். குழம்பு மிளகாய் தூள், அதுவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 10 போல் சின்ன பல் பூண்டு எடுத்துக்கிறேங்க. இதை வந்து குட்டி குட்டியாக வந்து நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க. கிரேட்டரில் பூண்டு வச்சு திருவி பார்த்தேங்க, அவ்வளோக்கா வரல. கம்முன்னு ஒரே நிமிஷம் குட்டி குட்டியாக நாமளே கத்தியில் நறுக்கிடலாமே நறுக்கியே போட்டுட்டேன். ஆயில் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் பன்னீர் மட்டும் இல்லை, நீங்கள் இது மாதிரியே பண்ணிவிட்டு முட்டை கூட போடலாம். அதுவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எக் கார்லிக் ரைஸ்னு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேங்க ஆல்ரெடி. நல்ல கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில்லை. நல்லா போட்டு அந்த பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலான்னு ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ தான் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறக்காக வந்து ஆரிகானோ ஆட் பண்ணேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் தூள், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆரிகானோ போடுறது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம். எனக்கு லைட்டாக அந்த ஹெர்ப் ரைஸ் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக போட்டேன். ஆனால் பூண்டு பன்னீர் மட்டுமே யூஸ் பண்ணாலுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். அதிகமாக ஸ்பைஸியாக இல்லாதனால குழந்தைங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக வேக வச்ச காணும் சேர்த்து பேக் பண்ணியிருக்கிறேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப கால்சியம் ரிச்சான ஒரு சாதம் தான். நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்க பால் குடிக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஆனால் பாலில் இருக்கிறத விட 10 மடங்கு அதிக கால்சியம் பார்த்திங்கன்னா எள்ளில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் எள்ளு கொடுக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம். இது மாதிரி எள்ளு சாதம் கிளறி கொடுக்கலாம், லட்டு பிடிச்சி கொடுக்கலாம், எள்ளு பொடி செஞ்சு வைக்கலாம். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா கூட இது மாதிரி எள்ளு சாதம் கிளறி கொடுங்க. அவ்வளோக்கா இருக்கிறதே தெரியாது. நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம், பெருசாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது குழந்தைங்களுக்கு. மிதமான ஹீட்டில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கடுத்து உளுந்தி அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது வந்து சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைக்கலாங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது போட்டோம்னா சீக்கிரமே ஆயில் பிரிஞ்சு ஒரு சட்னி மாதிரி பத்துக்கு வந்துடும். அதுக்காக தான் இது ரொம்பவே ஃபேவரெட்டுங்க. கோயிலெலாம் சில டைம் வந்து எள்ளு சாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்துருந்தது. பெருசாக வந்து பொருளுமே நம்ம அதிகமாக சேர்க்கல. நான் நிறையா பொடிலாம் அரைக்கிறதுக்கு வந்து அந்த பொருள் இந்த பொருள்னு போடுவோம். இது வெறும் எள்ளு, அப்புறம் வந்து வெறும் உளுந்து, அப்புறம் மிளகா, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அந்த பொடி செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட வேணுங்கிறப்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஆயில் விட்டு நார்மல் தாளிக்கிறதாங்க. கடுகு, கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி முந்திரி, நடக்கடலாம் அதிகமாக வந்து கலர்ன சாதத்துக்கு ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இப்படியாவது நட்ஸ் உள்ளே போகட்டும் அப்படிங்கிறக்காக தான். டேஸ்ட்டுமே அதெல்லாம் போடும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மைக்கும் அதுக்கு அடிபடும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா வீட்டில் குழந்தைங்க சாப்பிடலன்னு சொன்னால் கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே எல்லா கிட்ஸ் இருக்கும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வெடிச்சிட்டு வந்தீங்களா பொடி, இதை வந்து உள்ளே போட்டு கலந்தா சரிங்க. பொடியை அரைக்கும் போது மட்டும் நீங்கள் பல்ஸ் மோடில் லைட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே வந்து அரைச்சிக்கோங்க. இல்லைனா வந்து எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும். நம்ம எந்த அளவுக்கு தேவையோ ஸ்பைசஸ் உப்பெல்லாம் தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பொடியை ஆட் பண்ணி கிளறி பார்த்துட்டு வேணும்னா கூட குறைய ஆட் பண்ணிக்கலாங்க. நிஜமாகவே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரேட். எங்கள் பாப்பாவுமே இதை விரும்பி சாப்பிட்டா. நான் அவளுக்காக காரம் கம்மியாக தான் போட்டிருந்தேங்களா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா. கூடவே எனக்கு செஞ்ச பன்னீர் வந்து கியூப்ஸ் கொஞ்சமாக மிச்சமாக இருந்ததுங்க. அதையுமே கூட வந்து சேர்த்து பேக் பண்ணியாச்சு. டேஸ்டியான எள்ளு சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாமாங்க. புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோகோனட் பீட்ரூட் ரைஸுங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து ஒன்று தேங்காய் சாதம் மட்டும் தனியாக கிளறி கொடுப்பாங்க, இல்லைன்னா பீட்ரூட் மட்டும் தனியாக கிளறி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் செஞ்சு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. செய்கிறக்கு பார்த்துமே ரொம்ப சிம்பிள் தான். எந்த அளவுக்கு பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் தேங்காயும் எடுத்துக்கணும். ரெண்டையும் போட்டு மிக்சர்
ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஊற்ற வேண்டியதில்லை. இது கூட வேறு எந்த பொருளும் ஆட் பண்ணவும் வேண்டாம். இந்த நல்லா அரைப்படும் தண்ணி இல்லாமல் அரைப்படும் போது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுங்க. கலரை வச்சு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் கூட பீட்ரூட் வர வாசம் அடிக்குமோன்னு நினச்சேன். துளி கூட இல்லைங்க. இப்போ எண்ணெயில் கடுகு, வெள்ளந்து, கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே முந்திரி, நடக்கடலைலாம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து இது மாதிரி நீளமாக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அது நீளமாக ஆட் பண்ணும்போது நம்ம தாளிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பேக் பண்ணுறப்போ அந்த பச்சை மிளகாய் ஈஸியாக தூக்கி எறிஞ்சிடலாம். ஸோ அதுக்காகவே நான் நீளமாக போட்டுக்குவேன். இல்லை பெரியவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா பொடி பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த கிரேட் பண்ணி வச்சுருக்கதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பீட்ரூட் பச்சையாக இருக்குமே வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா, நல்லா அது வந்து பல்ஸ் பண்ணதுனால லைட்டாக கலந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அந்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக வெந்து வந்துடும். பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக என்னடா தேங்காய் சாதமா இல்லை என்னன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரியான வேலை தாங்க. இதுக்கு பெருசாக ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கூட இல்லை. எல்லாமே டக்கு டக்குன்னு கம்மியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக வற்றி வந்தால் போதுங்க. அது வரைக்கும் மட்டும் லைட்டாக வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் சாப்பாடை போட்டு கலந்தோம்னா இந்த பீட்ரூட் கோகோனட் ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக துவையல் மாதிரி ட்ரை பண்ணேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே கூட புளிப்பாக காரமாக இருக்கிற ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி அதான் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சட்னி ஆட்டியிருந்தாங்களா அந்த அன்றைக்கி. ஸோ அதை வச்சு கூட வந்து பேக் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. மனமே அவ்வளோ நல்லா இருந்தது. நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து நான் செகண்ட் டைம் தான் பண்ணுறேன். அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க எங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி இந்த காம்பினேஷன்லாம் செஞ்சுருக்கிறீங்களான்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரீசெண்டாக தான் ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு 10க்கு 10 கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோயா கீமா ரைஸுங்க. இந்த சோயா கீமா வந்து நான் அடிக்கடி வந்து தோசை மேலே ஸ்டஃப் பண்ணுறக்கு இல்லைன்னா வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறக்கு அது மாதிரிலாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சோயா கீமா ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சோயா மீல் மேக்கரை வந்து நம்ம இது மாதிரி வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா வந்து வெந்து வரட்டும். நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு அளவாக தான் கலர்றேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வெந்து வர டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். அது தோல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு அது மேலே வெள்ளை எள்ளு, நான் சொன்ன மாதிரி எள்ளு எங்கேயெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அங்கேயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த எள்ளு வந்து நைட்டாக அதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து ரோஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. ஆல்ரெடி வேக வச்ச கிழங்கு அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. சும்மா மேலே வந்து உப்பு காரத்துக்காக லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தண்ணி தொளிச்சிங்கன்னா போதும். எல்லா இடத்துலையும் வந்து காரம் உப்பு ஒட்டிக்கும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சு இது மாதிரி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது கூட மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்க போகுது. எனக்கு அப்படியே என்னமோ பிரியாணி சாப்பிட்ட லெவலுக்கு இருந்ததுங்க. பிரியாணி லவர்ஸ் கோச்சிக்காதீங்க. ஆனால் உண்மை அதுதான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து எண்ணெயில் வெங்காயம் மிளகாயெல்லாம் தாளித்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு இது மாதிரி ட்ரையாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸியில் அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கலாங்க. நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ தான் ஆட் பண்ணேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பாடு வேணுமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டு கலந்தோம்னா சோயா கீமா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எக்கோட வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸ்கூலுக்கு வந்து எக் அலௌட் இல்லைன்னு. ஸோ இதோட நிறுத்திக்கலாங்க. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங்ஸை நீங்கள் தோசைக்குள்ளே சப்பாத்திக்குள்ளே கூட வச்சு செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிழங்கு ரோஸ்ட்டையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரையாக வெரைட்டி ரைஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொடுத்து விட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மோர் அடித்து அதை வந்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்து விடலாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். அடுத்து ஃப்ரைடே அன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாமாங்க. ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், டயர்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்லா கருப்பு உளுந்து வந்து நிறைய எடுத்துக்கணுங்க. பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் தான் அந்த கருப்பு உளுந்து. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து, அது கூடயே வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 வரமிளகா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான பொருளே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஆயில் விட்டு ஒரு 3 பல் பூண்டு இது மாதிரி இடிச்சிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பூண்டு அதிகமாக போனால் கூட தப்பில்லை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாவே நைஸாவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் கெடாது. இது வந்து மல்டி பர்ப்பஸ் தான். நீங்கள் தோசைக்கு, அப்புறம் வந்து இட்லி மேலே மினி இட்லி செஞ்சீங்க அப்படின்னா நெய்யில் போட்டு வறுத்து கொடுக்கலாம். அது மாதிரி நிறையா பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ரைஸ் தான், வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். அதில் எப்பயும் போல் கடுகு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு அப்புறம் வந்து முந்திரி போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொடியை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணோம்னா கருப்புளுந்து பொடி சாதம் ரெடி ஆயிருச்சுங்க. நிஜமாவே ஈஸியாகவும் முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தா 5 வெரைட்டி ரைஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. 5 வெரைட்டி ரைஸ் இருக்குது அப்படிங்கிறக்காக வாரம் முழுக்க இதையே செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை. இது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். வாரத்தில் ஒரு 2 நாள் வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்வோமா, அந்தப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு, பெப்பர் மட்டும் போட்டு கொடுத்துருக்குறேங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பாக அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களாம் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.